கிடைத்துள்ள அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கலந்தாய்வில் பங்கேற்ற மாணவர்களின் சுய விவரங்களை விற்பனை செய்த விவகாரம் தொடர்பாக எஃப்ஐஆர் பதியவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கீதன். வணக்கம் கீதன், விவரங்கள் என்ன? வணக்கம். தற்போது பொறியியல் கலந்தாய்வு நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் பொறியியல் கலந்தாய்வில் பங்கேற்ற மாணவர்களின் சுய விவரங்கள் விற்பனை செய்த விவகாரத்தில் இதுவரை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக இந்த பொறியியல் கலந்தாய்வில் பங்கேற்ற மாணவர்களின் சுய விவரங்கள், குறிப்பாக கட் ஆஃப் மதிப்பெண், மாணவர்களுடைய பெயர் மற்றும் தொலைபேசி எண்கள் தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கு விற்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. குறிப்பாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களின் விவரங்கள் இவ்வாறு தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த பொறியியல் கலந்தாய்வில் நடத்தக்கூடிய தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் காவல்துறையில் புகார் அளித்தது. தொடர்ந்து தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் சார்பில் ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டது. அதில் குறிப்பாக இதுபோன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை காவல்துறையில் புகார் அளித்தும் முதல் தகவல் அறிக்கை கூட 18 நாட்களை கடந்து இதுவரை பதிவு செய்யப்படவில்லை என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அந்த வகையில் இந்த விவகாரத்தை மாணவர்களின் சுய விவரங்களை வெளியிட்டவர்கள் யார், இந்த குற்றச்செயலில் பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்பது குறித்தான விவரங்கள் எல்லாம் வெளிவராமல் இருக்கக்கூடிய நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இந்த விவகாரம் கிடப்பில் போடப்படுகின்றதா என்கின்ற சந்தேகமும் தற்போது வலுத்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி கீதன்.